ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ விஐடி சென்னை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க ப்ரோ. உண்மையாக இது ஒர்த்தா, படிக்கலாமா, இங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, நாளைக்கு நான் ஒரு நல்ல கேம்பஸ் லைஃப் இருக்குமா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ, ஒரு எக்ஸாக்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குற ஒரு ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், விஐடி சென்னை வந்து கண்டிப்பாக வந்து விஐடி வேலூரோட வந்து ஒரு பிரான்ச் தான் வந்து விஐடி சென்னை. ஸோ ஆப்வியஸாக அவங்களுடைய சேம் கரிக்குலம், அவங்களுடைய சேம் சிலபஸ் தான் நீங்களும் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. எந்த விதமாக மாற்ற கருத்துமே கிடையாது. அண்ட் இங்கே நீங்கள் விஐடி நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா விஐடி ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது, அவங்களுடைய ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அண்ட் இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோரில் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸாக ஸோ உங்களுடைய ஸ்கோர், உங்களுடைய விஐடி ஸ்கோரை பொறுத்து தான் எந்த விஐடியில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது டிட்டர்மின் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா விஐடிலையுமே வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணால் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ விஐடி வேலூர் வந்து ஃபஸ்ட்டு டிமாண்டடான இருக்கும், அதுக்கு அடுத்து சென்னை வந்து ப்ரிஃபரன்ஸில் போடுவாங்க. அண்ட் விஐடி சென்னையுமே வந்து எப்படின்னா ஒரு சும்மா ஒரு நார்மலான ஒரு கேம்பஸ்லாம் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ். 200 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ். நீங்கள் நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த வண்டலூர்லேருந்து நம்ம வந்து OMR கனெக்டிங் ரோடில் வந்து இந்த கேம்பஸ் வந்து அமைஞ்சிருக்கேன். ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ், ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ். நான் வந்து எங்கள் காலேஜ் டைமில் நான் வந்து போயிருக்கேன். அவங்களோட ஈவெண்ட்ஸ், அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளாக்கும் வந்து நமக்கு பேர் புரியறதுக்குள்ளே நமக்கு வந்து மண்டை குழம்பின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாக்கும் ஒரு நேம் வந்து வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. அண்ட் விஐடியில் நீங்கள் விஐடி சென்னையில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிலேட் ஆகும். அண்ட் கைஸ் அப்படின்னா இந்த கேம்பஸ் வந்து NIRF ரேங்கிங்கில் உங்களுக்கு 10th பிளேஸில் வருது. பட் 2010 தான் அந்த கேம்பஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எகெயின் வந்து இவ்வளோ ஏர்லி டைமில் நீங்கள் வந்து 10th பொசிஷன் வரதுங்கிறது கண்டிப்பாக கிரேட், நம்ம தான் டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து 6 ரேட்டிங் 4.2 out of 5 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் எ பேட் நம்பர். ஸோ மொத்தமாக எவ்வளோ கோர்ஸ் ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 19 UG கோர்ஸ் இருக்குது, 18 PG கோர்ஸ் இருக்குது, அண்ட் 3 உங்களுக்கு வந்து இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, UG அண்ட் PG மிக்ஸ் ஆனது, அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு 3 கோர்ஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட வந்து above 40 கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கோர்சஸில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஜாயின். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்படின்னா வந்து இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நான் குறைய சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் ஒன் ஆஃப் த டாப் நாச் தான். உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ், லக்ஸரியான ஒரு கேம்பஸ், உங்களுக்கு உள்ளே ஜிம் இருக்குது, அண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, வாட் எவர் யூ நேம் இட் தே வில் ஹேவ் இட். ஸோ கண்டிப்பாக ஒரு லக்ஸரியான ஓரளவுக்கு வந்து நல்ல கேம்பஸ் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். பட் உண்மையாகவே எப்படின்னா ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து அங்கே இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னதான் 200 ஏக்கர்ஸாக இருந்தாலுமே அங்கே இருக்கிற வந்து பில்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வந்து ஆக்சசபிள் ஏரியா வந்து கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் க்ரௌடடான கேம்பஸ்ன்னு தான் நான் சொல்லணும் நான் பார்த்த வரைக்கும். அண்ட் எப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக வந்து கேட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா வந்து அவங்க ஐடி கார்டு இருக்குது, டேக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் வந்து உள்ளே போக முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அவுட் சைடராக உள்ளே போனால் கூட அவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட முடியாது. ஸோ உங்களுக்கு தனியாக பாஸ் இருக்குது, உங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, அந்த ஐடி கார்டு வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ ஈஸியாக யாராலையும் வந்து ஸ்னீக்கிங்லாம் பண்ண முடியாது. சரி ப்ரோ, ஓகே, இப்போ கேம்பஸை பற்றி சொல்கிறீங்க, ஓகே தான். இப்போ உண்மையாக நான் இங்கே வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். பிகாஸ் எப்படின்னா உங்களை வந்து செகண்ட் இயர்லேயே வந்து இன்டர்ன்ஷிப் ஆரம்பிச்சிடறாங்க. உங்களை பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப 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 தரமாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் உங்கள் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. மோர் தேன் நீங்கள் வந்து அகடமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட உங்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுல நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்டாக வந்து இவங்களுமே வந்து அதை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஏதோ படிக்கிறது, CGPA வாங்குறது, 9 CGPA வாங்குறது அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து 7 CGPA வாங்குற பையன் நீங்கள் வந்து 9 CGPA வாங்குற பையனை விட அதிகமான வந்து சம்பளத்துக்கு தான் வந்து போகிறாங்கிறது தான் இங்கே ரியாலிட்டி. ஸோ விஐடிஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபேக்ட்டு. மேபி நான் இப்போ சொன்ன விஷயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் தட்ஸ் அ ரியாலிட்டி. இங்கே வந்து உங்கள் அகடமிக்ஸை பார்த்து யாருக்குமே வந்து உங்களுக்கு ஜாப் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களோட ஸ்கில்ஸ், நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க, எவ்வளோ திறமையாக இருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வேலை, அதை பொறுத்து தான் உங்களுக்கு பேக்கேஜுமே. அண்ட் கைஸ் எப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் பேசின வரைக்கும், நான் ஸ்டூடெண்ட்ஸை பேசின வரைக்கும் கண்டிப்பாக வந்து எப்போ நீங்கள் 60% 70% நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் விஐடி சொன்னாலே கண்டிப்பாக வந்து ரொம்ப திறமையாக இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ரொம்ப 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 வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு படிப்ஸாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போக முடியும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. எய்தர் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும், இல்லை அகடமிக் நாலேஜ் வேணும். இது ரெண்டில் எதுவும் இல்லாமல் உங்களால் வந்து யூ கான் என்டர் த கேம்பஸ். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் ஸ்கூல்லே முடிச்சுட்டு வரீங்களோ அது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் 4 இயர்ஸ். சரி ப்ரோ, ஓகே, இதெல்லாம் ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இங்கே ஃபீஸ்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக நான் பேசின வரைக்கும் கொஞ்சம் ஹையர் சைடு தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு இயர்லி வந்து ஒரு 3 to 5 lakh அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற ஃபீஸுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிரும். ஸோ அது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது.
ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100% கொஞ்சம் ஹையர் சைட்லாம் இருக்கும். சரி ப்ரோ, ஓகே, நான் இப்போ வெளியூர்லேருந்து வரேன், இப்போ எனக்கு ஹாஸ்டல்லாம் இருக்குமா அப்படிங்கிறீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குது. ஸோ 2 bedroom 3 bedroom 4 bedroom அண்ட் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் இட். பட் ஒன்லி ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒய்ஃபை வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல, ஓகேஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா போத் ஏசி அண்ட் நான் ஏசியுமே இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் அதர் தன் தட் உண்மையாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டுமே சரி, அவங்க ஹாஸ்டலோட கிளீனினஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். எந்த விதமான குறையுமே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். அதில் 4 of them வந்து ஹாஸ்டலைட்ஸ். ஆனால் அது யாருமே சொல்ல இந்த மாதிரி வந்து ஒரு குறை இருக்குது, இந்த இது நல்லா இல்லை, இது ஃபுட்டு நல்லா இல்லை, எதுவுமே சொல்ல, எல்லாமே பக்காவாக தான் இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ நன்தலஸ் கண்டிப்பாக நான் இதை பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ்மே வந்து எப்படின்னா உங்களை வந்து நீங்கள் வந்து படி அப்படின்னு சொல்லிலாம் யாரும் உங்களை வந்து ஒரு ப்ரெஷரோ இல்லை ஃபோர்ஸோ பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓனாக வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் படித்து நீங்கள் வந்து மேலே வரணும். அப்படி தான் வந்து இங்கே சிஸ்டம் இருக்குது. ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இதுதான் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன சிலபஸும் கொடுப்பாங்க பேசிக்காக. அதில் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் தான் எஃபர்ட் பண்ணணும், நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் வந்துட்டு படிக்கணும். ஸோ இது வந்து டெஃபினட்டாக இருக்குது. பட் ஆப்வியஸ்லி நீங்கள் எனி டவுட்டாக இருந்தால் நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்க தான் செய்வாங்க. பட் அதை தாண்டி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து படிங்க அப்படிங்கலாம் யாருமே உங்களை வந்து ரெப்பிட்டடாக வந்துட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தான். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் வந்து உங்களை பண்ண வைப்பாங்க. அது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை பொறுத்தவரைக்கும் நான் வந்து உண்மையாக சொல்லி ஆகணும். ஸோ எல்லாமே வந்து ஹைலி குவாலிஃபைட். உங்களை வந்து மினிமமே வந்து இங்கே பிஹெச்டி முடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸாக வருவாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்க முடியும், உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எடுக்கிறீங்கிற பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னென்னமோ சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே எனக்கு முக்கியமான விஷயம், நான் இங்கே வந்தால் பிளேஸ் ஆகனா எனக்கு வேலை கிடைக்குமா, இவ்வளோ தான் எனக்கு வேணும் அப்படின்னா. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் 95% வரைக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கேம்பஸில். விச் இஸ் கிரேட் நம்பர், டவுட்டே கிடையாது. ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 60 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 6 to 8 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நாட் எ பேட் நம்பர், நல்ல டீசெண்டான நம்பர் தான். நீங்கள் உள்ளே வரீங்க, எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக நான் இருக்கேன் ப்ரோ, என்னால் வந்து ப்ராப்பராக படிக்க முடியும், என்னால் வந்து ஒரு தெளிவாக நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர்வான ஒரு ஜாப் ஒரு தான் நீங்கள் வந்து வெளில போவீங்க. அண்ட் நீங்கள் வந்து மாஸ் ஹையரிங், அது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒரு 50 பேர் 100 பேர் 150 பேர்னு எடுத்துகிட்டு போகும்போது ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஹையர் சான்சஸ் நீங்கள் பிளேஸ் ஆகுறதுக்கு. அண்ட் பேக்கேஜுமே எப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பேக்கேஜ்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் டேலண்ட்டை பொறுத்து, உங்கள் ஸ்கில்லை பொறுத்து தான் உங்கள் பேக்கேஜ் ஆகும். 2% இருக்காங்க, 2 பேருமே வந்து ஒரே கிளாஸ், நீங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 30 LPA வருது, இன்னொருத்தங்களுக்கு 8 LPA வருது அப்படின்னா ஏன் இந்த 30 LPA வந்து அவங்க வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வெயிட்டேஜ், அவங்க ஸ்கில்ஸ் கற்றுக்குவாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதேமாதிரி எப்படின்னா நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆடப் ஆகும்போது இவங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகும். இந்த பக்கம் இந்த பையன் வந்து எப்படின்னா ஓகே ஜஸ்ட் நான் வந்து படிச்சிட்டேன் ப்ரோ, எனக்கு டிகிரி இருக்குது அண்ட் ஒரு கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு 8 LPA. ஸோ உங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட் வில் பி குட். சரி ப்ரோ, ஓகே, என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இஃப் யூ எவர் கெட் அ சான்ஸ் டு ஜாயின், கண்டிப்பாக விஇடிஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற காலேஜஸில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய காலேஜஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு கேரண்டியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு காலேஜஸும் அதிகமாக போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது உங்கள் காலேஜில் உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஸோ குட்டியாக ஏதோ ஒரு Tier 3 Tier 4 காலேஜில் போய் ஜாயின் பண்ணி மாட்டி முடிக்காமல் ஒரு நல்ல காலேஜில் டெஃபினட்டாக போய் ஜாயின் பண்ணுங்கள். யூ வில் எண்ட் அப் ஹேவிங் a good life and a good career. அண்ட் இது வந்து நான் வந்து ஏதோ நீங்கள் 3rd tier காலேஜோ இல்லை 4th tier காலேஜோ நான் வந்து வேணான்னு சொல்லலை. பிகாஸ் நிறைய காலேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபுல் மெரிட் தரேன், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது, எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்லேருந்து எல்லாமே நான் ஃப்ரீயாக தந்துடுறேன், நீங்கள் எங்கள் காலேஜ் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்க காலேஜோடைய ரேங்கிங், அவங்க காலேஜில் ஓகே ஒரு 190 கட் ஆஃப் இருக்க பையன் என் காலேஜ் வந்திருக்கான் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர உங்களுக்கு வந்து எந்த நல்லது செய்கிறதுக்கும் இல்லை, உங்களுக்கு எந்த புண்ணியம் செய்கிறதுக்கும் இல்லை. ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ தான் உழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அண்ட் அந்த உழைப்பை இன்னொருத்தங்களுக்காக வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நல்ல காலேஜ் போங்க, நல்ல காலேஜுக்கு கிடைச்சா மட்டும் அங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் ஒரு முன்னப்பின்னா ஆனால் கூட ஒரு நல்ல காலேஜில் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் டீசெண்டான காலேஜ் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒரு இந்த வீடியோ சொல்லி இப்போ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். until then டாடா பை பாய்.